ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் அவளுக்கு தலாக் சொல்லிடுறான், அதுவும் 3 தடவை. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவள் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ரூமுக்கு போயிட்டு அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸையுமே போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கான். கடைசியாக அவன் கையில் இருக்கிற ரிங்கையுமே அதில் போட போகிறான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அமத் வந்து தடுக்கிறான். நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புன்னா, எதுவாக இருந்தாலும் விசாரிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நான் என்னோட கண்ணால் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பேச வேண்டியது இருக்குது, இதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா இவன் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இது எல்லாமே இவனோட பிளான் தானே. அது தெரியாமல் புருஷன் முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கைனத்தோ அவள் இப்போ ஒரு மாடர்ன் கேர்ளாக வந்து ஒரு பாருக்கு வந்திருப்பா போல. அவள் இவ்வளோ ஸ்டைலான பொண்ணா வந்து மாறி நிற்கவும் புருஷங்காரனுக்கே அடையாளம் தெரியல. அவள் கொலை பண்ண அவனோட பொண்டாட்டி தான் அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஏன்னா வந்து கைவரப்ப சரியாக இருக்கு இல்லையா இவளுக்கு. ஸோ அதனால அவளை அப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தவன் அந்த பொண்ணுக்கிட்ட உரண்டு இழுக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துடுது. எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ எப்படா என் சட்டையில் கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லா அடிச்சு விடுறான். கண்ணை வேற காட்டிட்டு இருக்கான் அந்த கைனத்தை பார்த்து. அப்படின்னா அவளோட ஆளு தான் போல இவனும் நல்லா அடிச்சு போட்டுட்டானா. ஸோ அதனால மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து போயிருக்கு. என்னாச்சு உங்களுக்கு நல்லா அடிபட்டுருச்சா? என்னால் தானே உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு. சரி உங்களோட வீடு எங்கே, நான் உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குமே அழைச்சிட்டு போயிட்டா. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்தோம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் அவனும் சரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போகிற கேப்பில் இவன் என்ன பண்ணுறான்னா அதில் இருக்கிற ட்ரிங்க்ஸில் ஏதோ ஒன்று கலக்கிறா. அது தெரியாமல் அந்த பயிலுமே வந்து குடிச்சுக்கிட்டு இவகிட்ட வந்து கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போயிட்டுருக்கான். அப்போ டக்குன்னு அவனுக்கு மயக்கம் வந்துடுது. அதுக்கப்புறமா அவனோட ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு அவன் படுத்திருக்க பெட்லேயும் சரி அங்கே கீழே தரையிலையும் சரி நிறைய ஆணிகளை தூக்கி போட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்தில் அந்த பையன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே பெட்டு ஃபுல்லாக ஆணியாக இருக்குது, கையிலலாம் குத்துது. அதுக்கப்புறம் கீழே காலை வச்சா கால்லலாம் குத்துது. யார் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட ட்ரெஸ்ஸை வேற காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அங்கேருந்து போயிட்டு ரூம் டோரை போயிட்டு ஓப்பன் பண்ண போனால் அதுவுமே லாக் ஆகி தான் இருக்குது. யார் இப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பயந்து போயிடுறான். அப்போ பார்த்தா அங்கே வெளியிலேருந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அவள் திறந்துட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. உடனே அவளை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்கான். யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிறான். நல்லா யோசிப்பாரு, உனக்கு ஏதாவது எதிரி இருந்தா, அதாவது நீ யாருக்காவது கெடுதல் செஞ்சுருந்தனா அவங்க வேணா உன்னை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனுமே யோசிக்கிறான், என்ன யார் பழி வாங்க போறா, அப்படியே என்ன பழி வாங்கணும்னா அது கைனத் மட்டும்தான். ஆனால் அவள் தான் இப்போ உயிரோட இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கொஞ்சம் கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பொறுமையாக வந்து பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் சொன்ன எதையுமே நான் வந்து மனசில் வச்சுக்கல. ஏன்னா நீங்கள் கோவத்தில் தான் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் என்ன உண்மையாக காதலிக்கிறீங்க அப்படிங்கும் போது என்னை பிரியறதை பற்றி எப்படி நீங்கள் யோசிப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படி இருக்கும்போது இது மாதிரி நேரத்தில் நம்ம சண்டை போட்டுக்கிறதுலாம் சரியில்லை அருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ரொம்ப சாஃப்டாக சொல்லி புரிய வைக்க பார்க்குறா. ஆனால் அந்த பையன் புரிஞ்சிக்காமல் இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, ரொம்ப சந்தோஷம், ஆனால் அந்த குழந்தைக்கு அப்போ யார் அதையும் சொல்லிவிடு, கண்டிப்பாக அந்த குழந்தை என்னோடதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்டுப்படுறான். அவளுக்காக பயங்கரமான கோவம் வருது. இங்கே பாருங்க ஆர்மா, நீங்கள் எனக்கு தலா கொடுத்தீங்க, அதை நான் பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு பிறக்க போகிற குழந்தை மேலேயே சந்தேகப்படுறீங்களா? ஏன் நீங்கள் இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு உன் மேலே இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக போச்சு. இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக தான் இருக்குது. நான் உனக்கு தலா கொடுத்துட்டேன், ஆனால் அஃபீஷியலாக நம்ம 2 பேரும் பிரிஞ்சே தான் ஆகணும். அதனால டைவர்ஸ் பேப்பர் நான் ரெடி பண்ணிடுவேன், அதில் கையெழுத்து போட தயாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா எல்லா முடிவும் எடுத்துகிட்டு தானே பேசுகிறீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, நான் எங்கே வேணாலும் வந்து சைன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்க போகிற பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும், அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. எதை பற்றி பேசுகிறா அப்படின்னா இப்போ இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மொத்த சொத்தையுமே இழக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பேசின விஷயந்தான். இது மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே டைவர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இவனோட மொத்த சொத்தையுமே கொடுத்துட்டு அவன் அந்த வீட்டை விட்டே போயிடணும். ஏன்னா அவனுக்குன்னு எந்த ஒரு பணமே இருக்காது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் இவன் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஸோ அதனால் வக்கீலையுமே கூப்பிட்டு டைவர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவரும் சொல்கிறாரு, இங்கே பாருங்க அர்மான், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அந்த குழந்தை தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்களேன், அப்போ அது உங்கள் குழந்தையா இல்லை யார் குழந்தைங்கிறது தெரிஞ்சு போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு இவனும் சொல்லிட்டான் போல. அதனால ஆமத்தும் ஹீரோயினிக்கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஏன்னா அவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, என் வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த ரிப்போர்ட்னால அவருக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும்
சரி ஓகேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டா போல். இப்போ அந்த ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஆமாத்தும் அர்மான் கிட்ட காமிக்கிறான். அதை படித்து பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதுலேயுமே சொல்லி வச்சாப்புல அந்த குழந்தையோட அப்பன் இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை படித்து பார்த்துட்டு இவன் இன்னும் டென்ஷன் ஆகுறான். அப்படின்னா நான் நினச்சது, சந்தேகப்பட்டது, நான் கண்ணால் பார்த்தது அது எல்லாமே உண்மை தான். அவள் என்னை ஏமாத்திட்டா, எனக்கு துரோகம் செஞ்சிட்டா. இதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா பின்னாடி அந்த பையன் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே இவனோட பிளான் தான். அந்த ரிப்போர்ட்டையுமே இவன் தான் மாற்றி வச்சிருக்கான். ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது அவனோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான் இல்லையா, அதனால டைவர்ஸுமே இப்போ வாங்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வக்கீலுமே கேட்குறாரு, உங்கள் முடிவை மாற்றிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். ஹீரோயின்கிட்ட கேட்கும் போது அவளும் இல்லைன்னு சொல்லிடுறான். ஏன்னா எல்லாமே அவன் போக்கில் தான் நடக்குது. ஸோ அதனால் ஹீரோ கிட்ட கொடுத்து கையெழுத்து போட சொன்னால் அவன் கொஞ்சமும் யோசிக்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்கும் போது அவள் யோசிச்சிட்டே தான் அதில் கையெழுத்து போடுறா. இருந்தாலும் அவனோட விருப்பம் இது தானே, அதனால நம்ம எதுக்கு அதுக்கு தடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டா. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு உறவுமே கிடையாது. நம்ம ஹீரோக்கு இப்போ அந்த வீட்லேயுமே இடம் இல்லை இல்லையா, ஏன்னா அவனோட மொத்த சொத்துமே இப்போ நம்ம ஹீரோயினி பேரில் போயிடுச்சு. அதனால அவன் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது கூட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அழுக வருது. போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் அந்த பையன் கேட்பானா என்ன, அதனால அவன் இங்கேருந்து கிளம்பி வீட்டை விட்டே போயிடுறான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் கயனத் சமீர் கூட தான் இருக்கா போல். அதாவது எப்படின்னா லிவிங் டுகெதர் அந்த மாதிரி இருக்காங்க போல். அதனால அந்த பையன் கிட்ட க்ளோஸாக பழக வந்தா அப்போ டென்ஷனாக இருக்கா, மூட் அவுட்டாக இருக்கா. என்னாச்சு பேபி உனக்கு அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி என்னோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் இப்போ செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்போ பணத்தை என்னால் எடுக்க முடியாது, அதில் எவ்வளோ கிடந்துச்சு தெரியுமா, கிட்டத்தட்ட 5 லட்சம் அமெரிக்கன் டாலர் இருந்துச்சு, அது எல்லாமே இப்போ ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பையன் வாயை பொழக்கிறான். என்னது 5 லட்சம் அமெரிக்கன் டாலரா, அது மட்டும் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படியாவது இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணிடுறான். ஸோ அதனால் அவகிட்டையுமே போயிட்டு ஒன்றும் கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, உன்னோட அக்கௌண்ட் திரும்ப ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நானே எல்லா செலவையும் பார்த்துக்கிறேன், உனக்கு பணம் வேணாலும் நீ என்கிட்ட கேளு, ஏன்னா நீயும் நானும் தனித்தனி இல்லைல்ல, ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவள் ஏதோ ஒரு பிளானை போட்டு தான் இங்கே வந்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. அப்படியே இங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் அமத் ஒரு பயலை அடித்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இவன் யாரா அப்படின்னு கேட்டா இவன் தான் அவங்க 2 பேருக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டா, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த வீடியோவில் இருந்ததே இவன் தான். இன்ஃபேக்ட் அந்த வீடியோவே போய் அதை அவன் எடிட் பண்ணி தான் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவன்கிட்டையுமே கேட்குறான், நீ யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவனும் சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் மாஹிரா மேலே இருக்கிற கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கும் மாஹிராக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், மாஹிராவை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ணேன். அப்போ அவகிட்ட போயிட்டு நான் காதலை சொன்னேன், அதுக்கு அவள் நோ சொல்லிட்டா. ஸோ அதனால் அவள் என்னை தவிர கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினச்சேன். அப்படி இருந்தும் அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ உங்களை அவகிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபேக்காக அந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சேன். இப்போ அதே மாதிரியே தான் நடந்துருச்சு, நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பையில போட்டு இவனுமே அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ தான் இவனுக்கு புரியுது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உடஞ்சி போய் உக்காந்துருக்கான். பார்த்துக்குங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து நல்லவன் மாதிரி போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக கண் கலங்கிட்டு இருக்கான். ஏன்னா தப்பு ஃபுல்லாகவே இவன் தானே எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அதனால் நான் இப்போ மாஹிராவோட முகத்தில் எப்படி முழிப்பேன், அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன், இதுக்கப்புறம் நான் அவளோட முகத்தில் எப்படி முழிக்கிறது, அவகிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த அமத்தா 2 பேரையும் பிரித்து விட பார்த்தான். ஆனால் இப்போ எதுக்காக ஃபேக்காக ஒருத்தவனை கூப்பிட்டு வச்சு மாஹிரா மேலே தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண நினைக்கிறான்னு தெரியல. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் மாஹிரா நம்ம ஹீரோவை பற்றியே தான் யோசிச்சு இருக்கா. அப்போ பார்த்தா திடீர்னு அவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. உடனே யாராவது வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. உடனே அங்கே அந்த அமத் தான் வந்துட்டு இருக்கான். என்னாச்சு மாஹிரா உனக்கு அப்படின்னு கேட்டால், என்னாச்சுன்னு தெரில, எனக்கு வயிறு வலிக்குது, உடனே டாக்டருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னதும் இவனும் கால் பண்ணுறான். அதாவது சும்மா காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணுறான். டாக்டர் இங்கே வீட்டுக்கு வர முடியுமா, மாஹிராவோட கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் வெளியே இருக்கீங்களா, அப்போ வர முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு மாஹிரா கிட்டேயுமே சொல்கிறான். டாக்டர் வெளியே இருக்காராம், அவரால் வர முடியாதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும்
சரி ஓகே நான் காலையில் வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறா. சரி வா மாஹிரா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது இந்த பையன் வேணும்னே அருமானே உன்னை விட்டு பிரிச்சுட்டான் அப்படிங்கும்போது அப்போ அவனோட குழந்தைய மட்டும் நீ எதுக்காக சுமந்துக்கிட்டு இருக்க, அந்த குழந்தை சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு வேணும்னே அவளோட காலை தட்டி விடுறான். அவள் போயிட்டு கீழே விழ போறா. டக்குன்னு நல்ல வேலை அவள் கீழே விழாம நின்றா. ஸோ அதனால குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு மாஹிரா அப்படின்னு கேட்டா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து பாத்ரூம் போயிடுறா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். நல்லா போயிட்டு இருந்த புருஷ முன்னாட்டியோட லைஃப்ல இப்படி பிரச்சனையை கிளப்பி விடுறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.